ஹாய் நண்பர்களே, அதாவது நம்ம கொடைக்கானலுக்கு வந்து குணா குகைக்கு போக விரும்புகிறவங்க போகிறவங்க மிஸ் பண்ணாத இடம் வந்து இந்த மோயர் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய இடம். நாங்கள் இப்போ வந்து மோயர் பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது போகிற வழி இருக்கு இல்லையா, அதை வந்து இளையராஜாவுடைய சாங்கை கேட்டுட்டு அப்படியே ஹம் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு பக்காவான ரோடு. இந்த ரோட்டில் வந்து நாங்கள் எல்லாம் ஒரு டெம்போ ட்ராவலரில் போகிறோம், ஃபேமிலியாக போகிறனால. பட் இதில் எல்லாம் டூ வீலரில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு. நாங்கள் போகும்போது மழை இல்லை. ஆக்சுவலி நாங்கள் கொடைக்கானல் முதல் நாள் போகும்போது மழையெல்லாம் இருந்துச்சு. இப்போ மன்னவனூர் பூம்பாறையெல்லாம் போகும்போது மழை தூரிக்கிட்டே இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் டே நாங்கள் போகும்போது மழை சுத்தமாக இல்லை. ஸோ கிளைமேட் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. அது ஒரு கரெக்டான கிளைமேட்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி எல்லாருக்குமே குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க. பட் அந்த இடத்த வந்து நாங்கள் வந்து அடையும் போது, அதாவது இந்த மோயர் பாயிண்ட்டுக்கு நாங்கள் போகும்போது அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான ஒரு சீதோஷ்ண நிலைமைன்னா கரெக்டான கிளைமேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு இந்த ட்ராவல். குழந்தைங்களும், ஏன்னா மழையெல்லாம் பெஞ்சிட்டே இருக்கும்போது குளிர் அதிகமாக இருந்துச்சு, குழந்தைங்களை வந்து சமாளிக்கவே முடியலை. பட் செகண்ட் டே நாங்கள் வந்து ஃபுல்லாக லோக்கலில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் தான் ட்ராவல் பண்ணணும், போய் பார்க்கணுன்னு சொல்லி பிளான் பண்ணனால முதல் நாளே வந்து நாங்கள் வந்து பூம்பாறை மன்னவனூர் ட்ரிப்பை முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் முடிச்சுட்டு அப்படி ஈவினிங் கிளம்புறது தான் பிளான். ஸோ அதனால் வந்து கொடைக்கானல் சிட்டி மையமாக வச்சு இருக்கக்கூடிய எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் தான் நாங்கள் செகண்ட் டே வந்து ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வந்தோம். செகண்ட் டே வந்து உண்மையிலேயே காலையிலேருந்தே ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி மூடு, ஏன்னா கிளைமேட் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எல்லாருமே ஒரு ஹாப்பி மூடோடு தான் நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பித்தோம். முதலாக வெளியே வந்த உடனே நாங்கள் போனது வந்து ரோஸ் கார்டன். அப்புறம் ரோஸ் கார்டன் முடிச்சுட்டு அடுத்தபடியாக வந்து ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு போகிற வழியில் இருக்கக்கூடிய இல்லை, ஏன்னா அது ஒரு ஒன் வே. இப்போ கொடைக்கானலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் வந்து ஒன் வேலியே இருக்கும். ஒரு ரூட்டை பிடிச்சி அப்படியே போனீங்கன்னா எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த மாதிரி தான் அங்கே உள்ள டைரக்ஷன் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ வந்து போயிட்டுருக்கிறது வந்து அந்த மோயர் பாயிண்ட். மோயர் பாயிண்ட் எதுக்காக வந்து இந்த மோயர் பாயிண்ட்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த சர் தாமஸ் மோயர் அப்படிங்கிறவர் வந்து 1925 வந்து இந்த ரோடை வந்து அவர் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட நினைவாகத்தான் வந்து இங்கே வந்து ஒரு வாட்ச் டவரையும் வச்சு ஒரு ஸ்டாச்சுவும் வச்சு மோயர் பாயிண்ட்னு சொல்லி இதுக்கு பேரையும் வச்சுருக்குறாங்க. நாங்கள் நார்மலாக வந்து இது வீக் டேஸில் தான் போனோம். ஆஃப்டர் சம்மர் வெக்கேஷன் தாண்டி நம்ம ஒரு வீக் டேஸில் தான் போனோம். ஆனால் இந்த மோயர் பாயிண்டில் வந்து அவ்வளோ கூட்டம். இந்த இடத்த பார்க்கும்போது உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு மாதிரி அதாவது ரொம்ப வெயில் காலத்தில் போனீங்கன்னா அந்த லேக்கு அப்புறம் வந்து அந்த வாட்ச் டவரில் ஏறி இருந்தாச்சுன்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடமும் நல்லா கிளியராக தெரியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போகும்போது என்ன ஆச்சுன்னா மிஸ்ட் ரொம்ப இருந்துச்சு. அந்த மிஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து நீங்கள் இப்போ வரும்போது நான் உங்களுக்கு அந்த வியூ வரும்போது காட்டுறேன். உண்மையிலே சொல்கிறேன், எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு டிசப்பாயிண்டட் தான். ஏன்னா அந்த வியூ எல்லாம் எங்களால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த மிஸ்ட்டில் வந்து நாங்கள் போய் நின்னது, அந்த மிஸ்ட்டுக்குள்ளேயே நாங்கள் வந்து மறைஞ்சு போனது, அந்த ஃபீல் எல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெரி குட் ஃபீலிங்காக இருந்துச்சு. அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து அன்னைக்கு நாங்கள் போய் சேரும்போது மோயர் பாயிண்டில் வந்து கூட்டம் நிறைய இருந்துச்சுங்க. இது ஒரு வீக் டேஸாக இருந்தாலும் டூரிஸ்ட்டு பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் அந்த இடமே நமக்கு தெரியல. மிஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களே நம்ம முன்னாடி போகும்போது தெரியாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஹெட்டுக்கு வந்து 10 rupees சார்ஜ் வாங்குறாங்க. பட் இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இங்கே ரெஸ்ட் ரூம் வந்து என் கண்ணுக்கு படலை. அதே மாதிரி இந்த வண்டி இருக்குல்ல, இந்த வண்டியில் தான் அவங்க ட்ரிப்பு வந்து அடிக்கிறாங்க. ஃபாரஸ்ட் வெஹிக்கிள், அது மூலமாகவும் வந்து டூரிஸ்ட்டை கூட்டிகிட்டு வராங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பாருங்கள், அந்த மிஸ்ட் ஃபுல்லாகவே வந்து இறங்கி நிற்கிது. நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களே தெரியாத அளவுக்கு நாங்கள் போகும்போது மிஸ்ட் பனி படர்ந்து போய் பாருங்கள். இது வந்து நார்மல் டைமில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. பட் நாங்கள் போகும்போது ஆனால் இதுவும் ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீலாக தான் இருந்துச்சு. அதாவது பனி படர்ந்து இருக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீல் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
பட் இருந்தாலும் மற்ற வியூ எல்லாம் வந்து நமக்கு இந்த பனியினால் நம்மளால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அந்த வாட்ச் டவரில் ஏறி பார்த்தாலுமே அதுதான் வந்து அந்த வியூ பார்க்குறதுக்காக அவங்க பில்டு பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு அது நம்ம போகும்போது கரெக்டாக அது நமக்கு தெரியலை. பட் ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா ஒரு கிளைமேட். நாங்கள் போகும்போது நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த இடத்துல வந்து ஒரு 30 மினிட்ஸ் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இது வந்து மோயர் பாயிண்டோடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. நானும் இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு லேக்குக்கு போகக்கூடிய அந்த ரோடு வந்து பில்ட் பண்ணது வந்து மோயர், சர் தாமஸ் மோயர் அப்படிங்கிற ஒரு 1925. ஸோ அதனால் அவரை பெருமைப்படுத்தும் விதமாக தான் இதை வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பட் பார்த்திங்களா, நாங்கள் போகும்போது இருந்த அந்த பனி கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது. இருந்தாலும் ஒரு கிளியராக அந்த பனியெல்லாம் விலகலை. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய, நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் அது எங்களுக்கு வந்து ஒரு டிசப்பாயிண்ட் தான். ஏன்னா நம்ம ஃபுல் வியூவும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில். ஏன்னா இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாம் சொன்னாங்க அது நல்லாயிருக்கும் அந்த வியூ அப்படின்னு. பட் அது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். பட் இந்த ஃபீலும் நல்லா தான் இருந்துச்சு. அதாவது பனி படர்ந்து இருந்த இந்த சூழலை வந்து ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி ரொம்ப சில்லும். கொடைக்கானலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அது ஒரு சம்மர் வெக்கேஷனில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். பட் சம்மர் இல்லாத அந்த வெக்கேஷன்லேயுமே வந்து, சம்மர் வெக்கேஷன் இல்லாமலும் நார்மல் வீக் டேஸ்லையுமே வந்து கூட்டம் நல்லாவே இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் குணா குகையிலையும் பார்த்தோம். பட் இங்கேயும் பார்க்குறோம். ஆக்சுவலி இதில் வந்து சுண்டல், மாங்காய், வெங்காயம், அவ்வளோதானா, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுருக்காங்களோ. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொஞ்சம் நிறைய வித்தியாசமாக கொடுத்தாங்க. இஞ்சி டீ எல்லாம் குடிச்சு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அது மாதிரி இந்த சுண்டல், மாங்காய் எல்லாம் போட்டு அது எல்லாமே சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் வகைகள் இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அப்படி எல்லாம் முடிச்சுட்டு அடுத்தபடியாக நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஏன்னா அடுத்தது போகிற வழியில் நிறைய இடங்களை நாங்கள் இன்னும் பார்க்கணும். இது வந்து செகண்ட் பிளேஸ். ஆக்சுவலி ரோஸ் கார்டன் முடிச்சுட்டு அப்புறம் வந்து நாங்கள் இங்கே இப்போ வந்து மோயர் பாயிண்ட்டை முடிச்சிட்டோம். அடுத்தபடியாக வந்து நாங்கள் மறுபடியும் இன்னும் பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு. ஸோ எங்களுடைய இந்த 2 நாள் கொடைக்கானல் டூரை பொறுத்த வரைக்கும் நிறைய விளாக்ஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நாள் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி, குழந்தைங்க கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. பட் அதை தாண்டி உண்மையிலேயே டாட்டா பாய் பாய் மோயர் பாயிண்ட். நாங்கள் அடுத்தபடியாக குணா குகைக்கு போகிறோம்.